தாரை தப்பட்டை படத்தை அடுத்து பாலா இயக்கும் புதிய படத்தில் நடிகை ஜோதிகா, ஜிவி பிரகாஷ் இருவரும் இணைந்து நடிக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அது உறுதி செய்யப்பட்டு நாச்சியார் என படத்திற்கு தலைப்பும் வைக்கப்பட்டது. அன்றே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியானது. பாலா இயக்கத்தில் நடிக்க சில முன்னணி நடிகர்களே தயங்கும் நிலையில் ஜிவி பிரகாஷ் மட்டும் எப்படி எந்த மறுப்பும் சொல்லாமல் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்ற சந்தேகம் ரசிகர்களிடையே நிலவி வந்த நிலையில் அதற்கு ஜிவி பிரகாஷே பதிலளித்துள்ளார். சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் ஜிவி பிரகாஷ் சொன்னது: நான் தொடர்ந்து ஒரே மாதிரியான காமெடி படங்களில் நடித்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். இனி நான் சீரியஸ் படங்களில் நடிக்க இருக்கிறேன். பாலா, வெற்றிமாறன், ஜசி படங்கள் என்னை அடுத்தடுத்த தளங்களுக்கு எடுத்துச் செல்லும் என நம்புகிறேன். பெரிய இயக்குனர்கள் என்னை நடிக்க அழைப்பது ஏன் என்று தெரியாது. அது அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். அவர்கள் மனதிலுள்ள கேரக்டருக்கு நான் பொருத்தமானவனாக இருக்கலாம். அதனால் என்னை தேர்வு செய்திருக்கலாம். நான் யாரிடமும் வாய்ப்பு கேட்கவில்லை. திடீரென ஒரு நாள் பாலா சார், என் படத்தில் நீ நடிக்கிற என்றார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே ஓகே சார்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். படத்தின் கதையை பாலா சொல்ல மாட்டார் என்பார்கள். ஆனால் என்னிடம் முழு கதையையும் சொல்லியிருக்கிறார். நான் ஜோதிகாவின் தம்பியாக நடிக்கிறேன் என்பதில் உண்மையில்லை. அது ஒரு பொய்யான தகவல். எனது கேரக்டர் பற்றியும் கதை பற்றியும் எதுவும் சொல்ல இயலாது. த்ரில்லர் கதை என்பதை மட்டுமே சொல்ல முடியும் என்கிறார் ஜிவி பிரகாஷ். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது 5 Minutes யூடியூப் தமிழ் சேனல்.